உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். மீண்டும் பிரதமராக வருவதற்கு என் ஆதரவை நாடி வந்தார் முஹிடின் யாசின். தாம் மீண்டும் பிரதமராக வருவதற்கு தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் என் ஆதரவை நாடி வந்தார் என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். மீண்டும் பிரதமராக வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் என் ஆதரவு தேவைப்படுவதாக கேட்டுக்கொண்டார். இருப்பினும் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் போல் தோல்வி கண்ட எந்த ஒரு பிரதமரையும் பெஜுவாங் கட்சி ஆதரிக்காது என்றார். இதனிடையே டாக்டர் மகாதீர் முகமது பெர்சாத்து தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் சந்தித்ததை தொடர்ந்து பாஸ் கட்சி தலைவர் ஹடி அவாங்கும் மகாதீரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். 10,000 வெள்ளி மீட்பு திட்டம் EPF முதலீட்டு வியூகத்தை பாதிக்காது. சந்தாதாரர்கள் தங்கள் சேமிப்பில் இருந்து 10,000 வெள்ளியை மீட்பதற்கு அமல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டத்தினால் ஊழியர் சேமநிதி வாரியத்தின் EPF 2022 ஆண்டிற்கான முதலீட்டு வியூகத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அதன் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ ஸ்ரீ ஹமீர் அம்சா ஹசிசான் தெரிவித்தார். அத்தகைய வியூகங்களை செயல்படுத்துவதற்கு உரிய ஆற்றலை EPF எப்போதும் கொண்டுள்ளது. அந்த பண மீட்பு திட்டத்திற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஆகவே அது அமல்படுத்தப்படும். இத்தகைய திட்டங்களுக்கு EPF எப்போதும் ஆதரவளித்து வரும் என்றார். COVID-19 பெருந்தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட மலேசிய குடும்பத்தின் சுமையை குறைக்கும் நோக்கில் சேமநிதி வாரியத்தில் இருந்து உறுப்பினர்கள் 10,000 வெள்ளி வரை மீட்பு அனுமதிக்கப்படுவதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கடந்த மார்ச் 16 அறிவித்தார். அடுத்த பொது தேர்தல் எங்களுக்கு சவாலானது, கோபிந்த் சிங் கூறுகிறார். வரும் பொது தேர்தல் DAP மற்றும் பக்கத்தான் ஹரப்பானுக்கு சவாலாக இருக்கும் என்று DAP துணைத் தலைவர் மற்றும் பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிந்த் சிங் தெரிவித்தார். அடுத்த பொது தேர்தலில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். Sebagai pengundi dalam proses pemilihan pemimpin ataupun ahli wakil rakyat, dan kemudian bagaimana ianya mempunyai kesan kepada kerajaan negeri, kerajaan persekutuan, proses demokratik, proses parlimen dan sebagainya. So this is what we need to do. Itu bukan satu perkara yang baru saja kita lihat, dan kita telah pun fokus kepada itu, tapi kita semua tahu bahawa undi 18 itu adalah satu perkara yang baru, dan kita telah memulakan dengan proses bagaimana kita ini boleh wawarkan kepada semua bahawa ini adalah hak mereka, dan bagaimana mereka harus mengambil atau mainkan peranan yang mereka perlukan. And I think that will take time, but eventually I think we will see a lot of the younger Malaysians taking a more active role in the political process of the country. So itu satu perkara yang memang kita dalam DAP kita tahu, kita memberikan fokus kepada perkara itu dalam Pakatan Harapan juga. Of course, saya harap dalam masa depan yang akan datang kita dapat kita dapat memaklumkan kepada mereka apa kata hak mereka itu, dan juga kita boleh meyakinkan mereka untuk memberi sokongan kepada kita dalam Pakatan Harapan. பணிப்பெண்களை வேலைக்கு அமர்த்தும் மலேசிய இந்தோனேசியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தோனேசியா பணிப்பெண்களை தருவிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று இந்தோனேசியா தலைநகர் ஜகார்த்தாவில் கையெழுத்தானது. ஜகார்த்தா இஸ்தானா மர்டேகாவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சரவணனும் இந்தோனேசியா ஆட்பல அமைச்சர் இடா ஃபவுசியாவும் கையெழுத்திட்டனர். மலேசிய பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப், இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோ ஆகிய இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் அந்த உடன்பாடு கையெழுத்தானது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தம் வழி மலேசியர்கள் இந்தோனேசிய வீட்டு பணிப்பெண்களை வேலைக்கு அமர்த்தவும் இதர துறைகளில் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தவும் அனுமதி வழங்கப்படுகின்றது. அடிப்படை சம்பளம் உயர்வுக்கு பேங்க் நகாரா தடை ஏன்? மாண்புமிகு குலசேகரன் கடும் எதிர்ப்பு. வரும் மே 1 முதல் 1500 அடிப்படை சம்பளம் நடப்புக்கு வருகின்றது.
ஆனால் 1500 அடிப்படை சம்பள உயர்வுக்கு பேங்க் நெகாரா தடை விதிப்பது ஏன் என்று இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். சம்பளத்தை ஆக குறைவு சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றணுங்க. இதுதான் நாங்கள் முதல்ல சொன்னோம், இதுதான் நாங்கள் செஞ்சோம். 2018 100 வழி ஏற்றணும், 2019 100 வழி ஏற்றணும், 2020 இருந்துச்சா நேரம் 1500 வந்திருக்குமே. அந்த நேரத்தில் பேங்க் நகரா எங்ககிட்ட ஏற்றுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க, இது கரெக்டுன்னு. ஓகே, இப்போ பேங்க் நகரா இந்த அரசாங்கத்தை பார்த்து இல்லை 1500 வழிக்கு போனால் நம்ம கம்பெனி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பேசுகிறாங்க, மண்டக்கோளாறு ஆளாக இருக்கானுங்க. இதில் நல்லா சிந்திக்கணும் பாருங்க. ஆக குறைவு சம்பளம் 1500 வழிக்கு ஏற்றினாலும் நியாயம் இல்லைன்னு பல வகையில் எக்கனாமிக்ஸ்லாம் சொல்கிறாங்க. மறக்காதீங்க, பேங்க் நகரா சொந்தமாக அவங்க சொந்த ரிசர்ச்சில் 2018 என்ன சொல்கிறாங்க, ஒரு சிங்கிள் ஆள், ஒரே ஆள் வேலை செஞ்சால் கோல் நம்பருக்கு ஆக குறைவு சம்பளம் எவ்வளோ தருமா, 2700 வழி. கல்யாணம் பண்ணிட்டா பொண்டாட்டியும் கணவருக்கும் ஆக குறைவு சம்பளம் 4500 வழி இருந்தால் தான் பிழைக்க முடியும். 2 பிள்ளைங்க இருந்தால் ஒரு மாதம் 6500 வழி இருந்தால் தான் கோல் நம்பர் பிழைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லும் போது இது கொஞ்சம் குழப்படியா இல்லை? இதுதான் பேங்க் நகரா. பேங்க் நகரா எந்த அரசாங்கம் இருக்குது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்த நாள் ஸ்டேட்மெண்ட்லாம் வெளியாக்குறது. இந்த அரசாங்கம் கிட்ட நான் விளக்கமாக தெரிவிக்கிறேன், ஒரு காலம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. மே 1ஆம் தேதி வரும்போது 1500 வழி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா ஆக குறைவு சம்பளம் மலேசியா சுற்றி ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜாமா விலைலாம் ஏறிடுச்சு, சம்பளம் ஏறலை. 2 வருஷமா ஆச்சு சம்பளம் ஏறலை. கேள்வி என்னன்னா, பாருங்க, இந்த அரசாங்கம் இருக்குல்ல, இப்போ உள்ள அரசாங்கம், அதுக்கு முந்தி பிரிக்கத்தான் நேஷனல், வருஷம் அந்த 100 வழி ஏற்றிருந்தாங்களா, பிரச்சனையே இல்லை. இந்த குழப்படிலாம் எப்படி வந்துச்சு? இந்த பேக்டாக் கவர்மெண்ட் தான் செய்கிறாங்க. இவங்களோட அந்த வர்ற தேர்தலில் ஒரு நல்ல பாடம் காமிக்கலாம். ஓகே, ஆல்ரைட். அடிலான் துணைத் தலைவர் பதவிக்கு ரஃபீசி ரம்லி சைஃபுடின் இடையே நேரடி போட்டி. வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி அடிலான் கட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கல் நடைபெறும் வேளையில் துணைத் தலைவர் பதவிக்கு ரஃபீசி ரம்லி மற்றும் சைஃபுடின் நஜீஷின் இடையே நேரடி போட்டி உருவாகியுள்ளது. துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதாக பண்டார்பாரு குலிம் நாடாளுமன்ற உறுப்பினர் சைஃபுடின் நஜீஷின் இன்று அறிவித்தார். அடிலான் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ரஃபீசி ரம்லி அணியில் நுருல் இசா ஸ்லேங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் ரோட்ஸியா, ரவாங் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சாவேக்கியார், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன், தீபன் சுப்பிரமணியம், மலாக்கா பிரசாத் குமார் உட்பட பல எம்பிக்கள் இடம்பெற்றுள்ளனர். அடிலான் தலைமைச் செயலாளராக இருக்கும் சைஃபுடின் நஜீஷின் அணியில் பல எம்பிக்கள் இடம்பெற்றுள்ளனர். அஸ்மின் அலி நீக்கப்பட்டதை தொடர்ந்து அடிலான் துணைத் தலைவர் பதவி காலியாகவே உள்ளது. மீண்டும் தீவிர அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள ரஃபீசி ரம்லியை பெரும்பாலான மலேசியர்கள் ஆதரிக்கிறார்கள். இவரால் மட்டுமே பக்கத்தான் ஹரப்பானை மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று மக்கள் நம்புகிறார்கள். பட்டாசு வெடித்து உறுப்பினர்களை வரவேற்ற குடும்பத்தினர். நள்ளிரவு சரியாக 12 மணிக்கு சிங்கப்பூர் மலேசிய எல்லைகள் திறக்கப்பட்ட போது தங்கள் உறவினர்களை வரவேற்க குடும்ப உறுப்பினர்கள் ஜொஹூர் எல்லையில் காத்திருந்து வரவேற்றனர். சிங்கப்பூர் சுங்க குடிநுழைவு மற்றும் தடுப்பு வளாகத்தில் இருந்து வெளியேறிய மக்கள் மலேசிய எல்லை பகுதிக்குள் நுழைந்தனர். அப்போது அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்றனர். இதனை கொண்டாடும் வகையில் பட்டாசுகளும் ஜொஹூர் பகுதியில் வெடிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்ச்செல்விக்கு வீடு கிடைக்க CIMB பேங்க் உதவ முன் வந்துள்ளது. ஈப்போவைச் சேர்ந்த தமிழ்ச்செல்விக்கு தெரியாமல் வீட்டை ஏலம் விட்டது தொடர்பில் அவருக்கு உதவ CIMB வங்கி வாக்குறுதி வழங்கியுள்ளது என்று PSM கட்சி துணைத் தலைவர் அருட்செல்வன் தெரிவித்தார். 2020ஆம் ஆண்டில் தமக்கு தெரியாமலேயே வீடு ஏலமிடப்பட்டதாக பள்ளியில் தூய்மை பணியாளராக வேலை செய்து வரும் தமிழ்ச்செல்வி குற்றம் சாட்டியுள்ளார்.
இந்த விவகாரத்திற்கு எப்படி தீர்வு காண்பது குறித்து அந்த வீட்டின் புதிய உரிமையாளருடன் தொடர்பு கொள்ளப் போவதாகவும் வங்கியின் பிரதிநிதி ஒருவர் தமிழ்ச்செல்வியுடன் தொலைபேசி வாயிலாக தெரிவித்துள்ளார் என்று அருட்செல்வன் தெரிவித்தார். சமூக வலைத்தளம் மூலம் அதிகமானோர் தொடர்பு கொண்டு உதவி வழங்க முன்வந்த போதிலும் இது தமிழ்ச்செல்வியின் உரிமை விவகாரம் என்பதால் சம்பந்தப்பட்ட வங்கி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பசிக்காகத்தான் மேகிமி திருடினேன். செரா 7-11 கடையில் மேகிமி திருடிய இந்திய ஆடவரை பிரசரணா ஊழியர் கன்னத்தில் அறையும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை நடத்தி வரும் வேளையில் மேகிமி திருடிய ஆடவர் எதற்காக திருடினேன் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். நான் இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேன். அதை நான் வெளியே சொல்ல முடியாது. ஓகேவா? அன்னைக்கு எனக்கு பசி சாரிமாக்கான கிடைக்கல. நார்மல் போலீஸே காசை கொடுத்து கட்டிட்டு எனக்கு மிச்ச காசு கொடுத்துட்டு போறாங்க, இதுலயே கொடுத்து. ஆனா போலீஸ் பந்துவானு ஓவரா சேட்டை பண்றாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. இதை நீங்க பாத்தீங்க. இதுதான் உண்மை கதை. மோசமான வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 17 பார்வையற்றோருக்கு ஸ்லாங்கூர் அரசு உதவி. கடந்த ஆண்டு இறுதியில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 17 பார்வையற்றோருக்கு ஸ்லாங்கூர் மந்திரி பசார் கழகத்தின் மூலம் இன்று நிதி உதவி வழங்கப்பட்டது. 17 மாற்றுத்திறனாளிகளுக்கு பந்துவான் ஸ்லாங்கூர் வங்கி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதி உதவி தவிர்த்து கூடுதலாக இந்த உதவித்தொகை வழங்கப்படுவதாக அதன் தலைமை செயல்முறை அதிகாரி நொரிதா ஹமாட் சிடேக் தெரிவித்தார். மலேசிய கண் பார்வையற்றோர் சங்கத்தின் மூலம் பிரிக்ஃபீல்ட்ஸ் கண் பார்வையற்றோர் சங்கத்தில் இன்று 17 பேர் இந்த உதவித்தொகையை பெற்றனர். 2021 ஆண்டில் ஆள்கடத்தல் சம்பவம் தொடர்பில் 112 சோதனைகள். கடந்த ஆண்டில் ஆள்கடத்தல் சம்பவங்கள் தொடர்பாக அரச மலேசிய போலீஸ் படை 112 சோதனைகளை மேற்கொண்டுள்ளது. முந்தைய ஆண்டான 2020 இது 146 இருந்தது. அதன் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் பாலியல் வன்முறை மற்றும் கட்டாய தொழிலாளர் குற்றங்கள் இன்னும் முதன்மை நிலையில் உள்ளன. கடந்த ஆண்டு குழந்தைகள் விற்பனை தொடர்பாக மொத்தம் 8 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத்துறை எட்டிப்சாம் பிரிவின் உதவி இயக்குனர் ஏசிபி ஜஃப்ருல் கமீஸ் தெரிவித்தார். 2021 ஆண்டில் நாங்கள் 112 சோதனைகளை மேற்கொண்டோம். அதில் பாதிக்கப்பட்ட 448 பேரை மீட்டெடுத்தோம். மேலும் 119 பேருக்கு தற்காலிக பாதுகாப்பை வழங்கி இருக்கின்றோம் என்றார். டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.